இந்த பெண்கள் வந்து எனக்கு அங்கீகாரம் இல்லை, வீட்டில் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க, என் கணவர் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, வேலை பார்க்குற இடத்துல கூட என் முதலாளி புரிஞ்சுக்கல அப்படின்னு இருந்தா உங்க கர்மா மாறணும்னு இந்த வினாடியிலிருந்து நான் வேண்டிக்கிறேன். கருணாம்பிகை தாயாரை வந்து எல்லாரையும் பார்க்க சொல்றேன். கருணையே வடிவானவள் கருணாம்பிகை, பெருங்கருணை நாயகி. ஒன்றுமே இல்லாத என்னை ஜோதிலிங்கம் என்ற பெயருடையவனை அவினாசி ஜோதிலிங்கம் என்ற ஒரு பெயரோடு இன்று உலகறிய செய்த பெருமை அந்த சிவபெருமானுக்கும் பெருங்கருணை நாயகிக்கும் உண்டு. ஒரு வருடம் தான் ஆச்சு கும்பாபிஷேகம் நடந்து, பிரம்மாண்டமா நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள், காலையிலிருந்து இரவு வரை நிக்க இடம் இல்லை, நிக்க நேரம் இல்லைங்க, அவ்வளவு கூட்டம். அப்படியே அந்த ராஜகோபுரம். இதை விட ஒரு அதிசயம் என்னன்னாங்கய்யா, உள்ள நுழையும் போதே கொடிமரம், அங்க முதலையினுடைய சிம்பிள் இருக்கும். ஏன்னா சுந்தரர் வரும்போது முதலை உண்ட பாலகனை முதல்ல ஒரு குழந்தைய சாப்பிட்டுருச்சு, விழுங்கிருச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆற்றுப்படுகையில் குளம். அப்ப அந்த பையனுக்கான நினைவு தினம் அன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க. இவர் அந்த பாடல் பாடிட்டு உள்ள வரும்போது ஒரு வீட்டுல சுப நிகழ்ச்சி, ஒரு வீட்டுல இந்த நிகழ்ச்சி. என்னன்னு கேட்கிறாரு. என் குழந்தைய முதலை விழுங்கி இன்றோடு அவருக்கு இந்த நினைவு நாள் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கு அனுஷ்டிக்கிறோம், அவருக்காக வேண்டிட்டு இருக்கிறோம், பிரார்த்தனை பண்றோம். அப்படி எந்த குளம் அப்படின்போது அங்க போய் பாடுறாரு, நின்று பாடுறாரு. அந்த முதலை அவர் அந்த இறந்ததுக்கு அப்புறம் முழுங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் 3 ஆண்டுகள் கழிச்சு அந்த நிகழ்வுக்காக போறாரு. 3வது நினைவு தினம். ஏற்கனவே அந்த குழந்தை விழுங்கும் போது ஒரு 3 வயது, ஒரு 6-7 வயது பாலகனாக மீண்டும் உயிரோடு அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குது முதலை. அதனாலதான் முதலை உண்ட பாலகனை உயிரோடு மீட்ட ஸ்தலம். முதலைங்கிறது மகர ராசிக்கான ஒரு வடிவம். பாதி சேறு பாதி நீர் நிலம் பாதி சேர் இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் மகரம். அந்த முதலை மகரம். மகர ராசி அன்பர்கள் அங்க ஒற்றை சனீஸ்வரன் இருக்காரு, வசிஷ்டரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார். இப்ப 7.5 முடியுதில்ல இங்க மகரம். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு எல்லா பக்கம் போங்க. அதே சமயம் அவினாசி அப்பரையும் கருணாம்பிகை தாயையும் வேண்டிக் கொண்டு காலபைரவரையும் வழிபட்டு அங்க இருக்கிற ஒற்றை சனீஸ்வரருக்கு பிரார்த்தனை செய்து வழிபட மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும்.